வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிட முடியும். நல்ல சூடான சாதத்தோட இந்த மோர் குழம்பு விட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற தயிர் அதிகமாக புளிப்பு இல்லாத மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிரில் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எனக்கு மோர் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். மோரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை, 3லேருந்து 4 வரமிளகாய் வத்தல் சேர்த்து ஒரு டைம் வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்கிற மோர் சேர்த்துக்கலாம். நம்ம மோர் சேர்த்தும் போது ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லைனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட மோர் சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூட்டோட மோர் சேர்த்தணும் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். மோர் குழம்பு கொதிக்க தேவையில்லை, லைட்டாக சூடானா போதும். ஃபைனலாக உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.